உலக நாயகன் கமலஹாசனுடைய மூத்த மகள் ஸ்ருதி ஹாசன். இவங்க தமிழ்ல 3 அப்படிங்கிற படம் மூலமா அறிமுகமானாங்க. சின்ன வயசுல இருந்தே பாடல் திறமை கொண்ட இவங்க அவங்களுடைய படத்துல பாடல்கள் பாடுறது சகஜமான விஷயமா வச்சிருந்தாங்க. அவங்க படத்துல மட்டும்தான் பாடல்கள் பாடுவாங்களான்னு கேட்டா இல்ல, மற்ற படங்கள்லயும் பாடல்கள் பாடியிருக்காங்க. ஹிந்தில ஏற்கனவே தீவாரா அப்படிங்கிற படத்துல இவங்க சோனாக்ஷி சின்ஹாக்கு ரொமான்டிக்கான ஒரு டுவெட் பாடலை பாடியிருந்தாங்க. அது தொடர்ந்து இப்போ ஒரு ஹிந்தி பாடல் பாட போறாங்க. அது யாருக்காக அப்படின்னு கேட்டா இவங்களோட தங்கையான அக்ஷராக்கு தான் பாட போறாங்க. அக்ஷரா சமிதாப் அப்படிங்கிற ஹிந்தி படம் மூலமா அறிமுகமாக போறாங்க. அந்த படத்துல தனுஷ், அமிதாப் பச்சன் இன்னும் நிறைய பேர் நடிக்கிறாங்க. பால்கி அப்படிங்கிற இயக்குனர் அந்த படத்தை இயக்குறாரு. இளையராஜா தான் அந்த படத்துக்கு வந்து மியூசிக் போடுறாரு. இளையராஜாவோட மியூசிக்ல நம்ம ஸ்ருதி ஹாசன் தங்கைக்காக ஒரு பாடல் பாடியிருக்காங்க. அது முழுக்க முழுக்க ஹிந்துஸ்தானி இசையில அமைஞ்ச பாடலாம். ஹிந்துஸ்தானி இசை சின்ன வயசுல இருந்தே வந்து கத்துக்கிட்டவங்க ஸ்ருதி ஹாசன். சோ அதை பேஸ் பண்ணி இந்த பாடலை பாடியிருக்காங்க. பாலிவுட்ல இவங்க பாடுற 2வது பாடல் இது. இதை தொடர்ந்து நிறைய பாடல்கள் பாலிவுட்லயும் பாடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதுக்காக தமிழை விட்டு கொடுத்துட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்லயும் நிறைய படங்களும் பாடல்களும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க.